விஜயனுடைய பேச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னோம்னா, எதிரி திமுக தான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. மத்தவங்களெல்லாம் நான் கண்டுக்க போறதில்ல. களத்துல இல்லாதவங்க அதிமுக, களத்தோட தொடர்பற்றவங்க பாஜக. இவங்க 2 பேரையும் நான் கண்டுக்க போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எதிர்க்கிறத வந்துட்டு, இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்துல தப்பிச்சிடுறாரு. நான் எதிர்க்க போறதில்ல. ஏதோ ஒரு கொஸ்டின் பண்ணாதீங்க. அதெல்லாம் தேவையில்ல பாஸு அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. மக்கள் ஏத்துக்கணும்ல. நீங்க இதே விஜய் வந்துட்டு புதுவையில போய் பேசும்போது என்ன சொல்றாரு, எந்த ஒன்றிய அரசு வந்துட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ, அதே ஒன்றிய அரசு தான் இங்க புதுவையும் வஞ்சிக்கிறது அப்படின்றாரு. அப்ப வஞ்சிக்கிறது முக்கியம் தானே. அப்ப அது களத்துல இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது என்னது? ஸோ பிஜேபியும் திட்டக்கூடாது. காரணம் இவருடைய அந்த கரூர் சம்பவம். அதான் அவருக்கு வந்துட்டு மெயினான விஷயம். கொள்கை எதிரி அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அதை பத்தி வரவே இல்லை. பிஜேபியும் நம்ம சொல்ல வேணாம். அதை நம்ம கொள்கை எதிரி சொல்லிட்டோமே அப்படின்னு கூட அவர் சொல்லல. அவங்க காலத்தோட சம்மந்தப்படாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆயிட்டு திமுக மேல சொல்றாரு.